எல்லாம் செயல்கூடும் என் ஆனை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்தே நீடாழி உலகத்து மறை நாளொடு ஐந்தென்று நிலை நிற்கவே வாடாததவ வாய்மை முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக மாமேறி வெற்பாக வங்கூரெழுத்தானிதழ் கோடாக எழுதும் பிரானை பணிந்து அன்பு கூர்வாம் அரோ. அரகர நம பார்வதி பதயே அரகர மகாதேவம். கோபிகாரமண கோவிந்தா கோவிந்த. வெற்றி வேல் முருகனுக்கு அரோகர. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல ஞானமே வடிவமான விநாயகப் பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே ஒன்றும் தெரியாத இருந்த என்னையும் ஒரு புலவனாக்கி பேச வைத்த என்னுடைய குருநாதரும் உடன் பிறந்த சகோதரருமான ஆன்மீக ஆசான் திருக்கழுக்குன்றம் கே சிவக்குமார் அவர்கள் திருவடிகளை தொட்டி வணங்கி மகாபாரதம் முதல் பகுதியாக சந்திர வம்சம் என்ற தலைப்பிலே பேசுவதற்கு மேற்கொள்கிறோம். சிவபெருமானுடைய கட்டளையினாலே நாராயணர் வேதவியாசராக வந்து மகாபாரதம் என்ற ஒரு நூலை எழுதி அந்த நாராயணரே கிருஷ்ணனாகவும் வந்து நடத்தினதுதான் மகாபாரதம். வெறும் பங்காளி சண்டை என்று எண்ணிவிடக்கூடாது. இதிகாசங்கள் இரண்டு, ராமாயணம் மகாபாரதம். அதில் இந்த மகாபாரதம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களையும் சொல்லுகிற தத்துவ களஞ்சியம். மறைமுகமாக இருந்த வேதங்களை வெளிப்படையாக எல்லா பொதுமக்களும் தெரிந்து கொள்ளுகிற வகையிலே வேதவியாசர் எடுத்துக்கொண்ட முயற்சிதான் மகாபாரதம். சூரியன், சந்திரன், அக்னி தேவன் மூன்று பேரும் சிவபெருமானுக்கு மூன்று கண்களாக விளங்குகிறார்கள். அக்னியிலே தோன்றினவர் ஸ்கந்த கடவுள். அவர் வரலாற்றினை உரைப்பது ஸ்கந்த புராணம். சூரியனே வலது கண்ணாக இருக்கிறான் இறைவனுக்கு. அதான் சூரிய வம்ச பரம்பரை வரலாறுகளை சொல்லுவது ராமாயணம். சந்திரனே சுவாமிக்கு இடது கண்ணாக இருக்கிறான் சிவபெருமானுக்கு. சந்திர வம்ச வரலாறுகள் மகாபாரதம். ராமாயண காலத்திலே ராமபிரான் அவதாரம் முடித்துவிட்டு ஸ்ரீ வைகுந்தம் புறப்படுகிற பொழுது ஆஞ்சநேயரையும் உடன் அழைத்தார். வரமறுத்த ஆஞ்சநேயர், சுவாமி ஏதாவது அடியேனுக்கு 4 வார்த்தைகள் உபதேசங்கள் செய்துவிட்டு செல்லுங்கள், அப்பா அடுத்த அவதாரத்திலே உனக்கு உபதேசிக்கிறேன் என்று மகாபாரத காலத்தில் கிருஷ்ணனா அவதாரம் செய்த பெருமாள் கீதை உபதேசம் செய்கிற பொழுது ஆஞ்சநேயருக்கு உபதேசம் செய்கிற ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டார். வடமொழியிலே வேதவியாச மகாபாரதம் 1,20,000 பாசுரங்கள். நல்லாப்பிள்ளை மகாபாரதம் 15,300 பாசுரங்கள். பெருந்தேவனார் மகாபாரதம் 12,000 பாடல்களை உடையது. வில்லிபுத்திராழ்வார் மகாபாரதம் 4,360 பாடல்களை உடையது. எட்டி பாரதம் உண்டு, பாலபாரதம் என்றெல்லாம். ஆனால் இந்த வில்லி பாரதம் எல்லா புலவர்களும் அதிகமாக பயன்படுத்துகிற நிகழ்ச்சி. சகோதரர்கள் ஒற்றுமைக்காக விட்டு கொடுத்து வாழ வேண்டும். விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் விட்டு கொடுக்க மாட்டான் என்ற ஒரு அருமையான செய்தியை வெளிப்படுத்துவது மகாபாரதம். இந்த மகாபாரத விழா செய்தாலே பல மகான்களெல்லாம் அந்த இடத்திற்கு வருகை தருகிறார்கள். அவருடைய திருவடி பட்டாலே மழை வளம் நன்றாக பெருகி அந்த இடம் க்ஷேமமாகும் என்பது ஐதீகம்.
மகாபாரதத்திலே தெய்வ நம்பிக்கையை அதிகம் வலியுறுத்தப்பட்ட கருத்து காவியம். எல்லாமுமாய் இறைவனே இருக்கிறான் என்று கிருஷ்ணனிடத்திலே பாண்டவர்கள் ஒப்படைத்தார்கள். அவர்களை வெண்கல கவசமாகிருந்து பகவான் பாதுகாத்தார். துரியோதனன் அவநம்பிக்கையோடு இருந்தான், பாதியில போனான். பாண்டவருக்காக இறைவன் தூது சென்றார். 18 நாள் அர்ஜுன பெருமாளுடைய திருவடிக்கு கீழே அமர்ந்து கொண்டு தேர் ஓட்டினார். ஆண்டவன் அடியார்கள் முழுமையா நம்புகிற பொழுது எளியோருக்கு எளியோனாக எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து உதவி செய்ய முடியுமோ அவ்வளவு உதவி செய்கிறவன் என்பதை நிரூபித்து காட்டினது மகாபாரதம். இதை எழுதின நூலாசிரியர் வில்லிபுத்திராழ்வார். முன்மாமரை முனிவரும் தேவரும் பிறரும் பன்னு மாமொழி பாரத பெருமையும் பாரேன் மன்னு மாதவன் சரிதமும் இடை இடை வழங்கும் என்னும் ஆசையால் யானும் ஈதியம்புதற்கு இசைந்தேன். நூலாசிரியர் வில்லிபுத்திராழ்வாருக்கும் அவர் சகோதரர் தம்பிக்கும் சொத்து சண்டை தீர்த்து வைக்கும்படி தீர்ப்பு கேட்டு வரபதி ஆட்கொண்டான் என்ற அரசனிடத்திலே புகார் பண்ணினார். அவர்தான் வடமொழியிலே 1,20,000 பாசுரங்களாயிருக்கிற இந்த பிரம்மாண்ட மகாபாரத நிகழ்ச்சியை எளிய தமிழிலே சுருக்கமாக எழுதி கொடுங்கள், அதன் பிறகு உங்களுக்கு நான் தீர்ப்பு சொல்லுகிறேன் என்று அரசன் சொன்னான். இந்த நிகழ்ச்சியை எழுதி கொண்டே வந்தார் நூலாசிரியர். கிருஷ்ண பெருமாள் தூதா வந்தி நாடு கேட்டு வீடு கேட்டு துரியோதனை அவமதிக்கிறான். அப்பேற்பட்ட துரியோதனம் 18ஆம் நாள் சண்டையிலே பீமஜனால் தொடைமுறிந்து உயிருக்கு போராடி நர வேதனை அனுபவித்து மாண்ட வரலாற்றினை எழுதுகிற பொழுது நொந்து போனார். அதன்படி பாரத எழுதவே தோணலே, அமங்கலமாக முடிக்கக்கூடாது என்று 46 செய்யுள்ள பட்டாபிஷேகத்தை முடித்து அரங்கேற்றம் செய்து என் சொத்து வேண்டாம், என் தம்பிக்கே கொடுங்கன்னு சொன்னாராம். மகாபாரதத்தை எழுதினுடனே சொத்து சண்டையிலே இருந்து விடுபட்டார். அந்த பேராசையனும் பிணியுள் பிணிபட்டோரா வினையன் உடல தகுமோ என்று சைவ பெரியவர் அருணகிரியார் பாடுவது போலே அந்த ஆசையிலே இருந்து விடுபட்டார். சைவமும் வைணவமும் இணைந்தது மகாபாரதம். மண்ணு மாதவன், மாதவனுடைய வரலாறு இறைவனே இடையிடை கலந்து கொண்டதினால் இதை விருப்பத்தோடு எழுதுகிறேன் என்று சொல்லுகிற நூலாசிரியர் சிவபெருமானும் இடையிடையே இந்த வரலாற்றிலே வருகிறார் என்று மகிழ்ந்ததாக பெரியோர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். ஆகவே வைஷ்ணவம் சைவம் வைணவம் என்று பேதமில்லாமல் சமநிலையாக ஒரு சமரச வழிபாட்டினை உணர்த்துவது மகாபாரதம். மகாபாரத நிகழ்ச்சி செய்கிற இடங்களிலே அதிக அளவிலே அன்னதானம் செய்வார்கள். மகாபாரத சண்டை காலத்திலே சேரலாதன் என்ற அரசன் 2 படையினரும் எனக்கு விரோதி இல்லை, ஆகையினாலே 2 படையினருக்கும் நான் உணவு போடுகிற பொறுப்பை ஏற்படுத்திக் கொள்ளுகிறேன், அந்த வாய்ப்பை கொடுங்கள் என கௌரவர்கள் படைக்கும் பாண்டவர் படைக்கும் பெருஞ்சோறு போட்டான். அதனாலே சண்டை முடிந்த பிறகு அவர்கள் தர்மராஜா பெருஞ்சோற்று சேரலாதன்னே ஒரு பட்டம் கொடுத்தார். அன்னம் கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று ஔவையார் பாடல் வருகிறது. உணவு போட்டால் அது அடுத்த பிறவியிலேயும் வந்து உதவும், அந்த புண்ணியம். அதை வலியுறுத்துவது மகாபாரதம். குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்த்தால் நல்வழிப்படுவார்கள் என்று குந்தி தேவி பாண்டவரை வளர்த்ததை விளக்குகிறது மகாபாரதம். ஒழுக்கமான வாழ்க்கையை கற்றுத்தராத காந்தாரி பிழை செய்தார்கள், பிள்ளைகளெல்லாம் தவறான வழியிலே போயிட்டாங்க. திருதராட்டிர மகாராஜா குழந்தைகள் மேல் அதிக பாசத்தை வைத்து நீதி தவறி பல பிழைகள் செய்தார். அது மட்டுமல்ல, புலன்கள் வழி மனம் செல்லக்கூடாது. 5 புலன்களும் அடக்கி ஆளுவது மனம். நிறைய பேர் மகாபாரதத்திலே பிழை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பாண்டவர்கள் 5 புலன்கள், பாஞ்சாலி மனம். மனம்தான் நிர்ணயிக்க வேண்டும்.
ஒவ்வொரு புலன் வழியாக மனம் செல்லுமானால் வாழ்க்கை நாசமாகும். ஆகவே பாஞ்சாலி பேச்சு கேட்டு பாண்டவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் மனம் பிரகாரம் அந்த புலன்கள் அடங்கினது என்பதை உணர்த்துவதுதான் மகாபாரதமே தவிர மேலோட்டமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு பிழை காணக்கூடாது. அது சாதாரண கதை அல்ல, தெய்வங்கள் எல்லாம் நடத்தின ஒரு நிகழ்ச்சி தான் மகாபாரதம். பெண்கள் எவ்வளவு எச்சரிக்கையாக வாழ வேண்டியவர்கள் என்பதை மகாபாரதம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. குந்தி தேவி செய்த ஒரு சின்ன பிழையினாலே அடுத்த தலைமுறை கர்ணன் வாழ்க்கை பாதித்தது. ஆகையினாலே பெண் ஒரு பிழை செய்தால் அடுத்த தலைமுறை வரையிலே பாதிப்பு ஏற்படும் என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறது மகாபாரதம். மனிதன் சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொண்டு வாழ வேண்டும் என்பதை விராட பருவ நிகழ்ச்சி தெரிவிக்கிறது. ராஜாதி ராஜாக்களாயிருக்கிற பாண்டவர்கள் அந்த நாட்டிலே ஓராண்டு காலம் மறைந்து வாழ்கிறார்கள். சமையல்காரனாக, தேரோட்டியாக, நாட்டிய ஆசானாக, அமைச்சனாக, குதிரைப்பாகனாக, மாடி மேய்ப்பவனாக, வேலைக்கார பெண்ணாக பாஞ்சாலி இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். ஆகையினாலே சூழ்நிலைகள் மாறுகிற பொழுது அதற்கேற்றாவார் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை உபதேசிக்கிற அருமையான பகுதி மகாபாரதத்தில் விராட பருவ பகுதி. ஒரு மகன் எப்படி வாழ வேண்டும் என்று பீஷ்மாச்சாரி வாழ்ந்து காட்டினார். தனக்கு திருக்கல்யாண வயதிலே தகப்பனாருக்கு பெண் பார்த்து வைத்து அந்த மகிழ்ச்சியினாலே சந்தனு மகாராஜா மகனை பார்த்து ஒரு வரம் கொடுக்கிறார். மகனே, சிந்தையில் உறக்கம் வேண்டும் என்று எண்ணில் அல்லது உன்னுயிர் மேல் முந்துரக்காலன் வரப்பெறான் என்றே முடிவிலா ஒருவரம் மொழிந்தான். நீயா நினைத்தாதாண்டா யமனே உன் அருகிலே வருவான் என்று ஆசீர்வாதம் செய்தார். இது பழித்தது. 10ஆம் நாள் சண்டையில் அர்ஜுனன் பானங்கள் சரமாரியா விட்டுங்கூட பீஷ்மாச்சாரி உயிர் போகாத காரணம் அவங்க அப்பா சந்தன மகாராஜா கொடுத்த வரம். அப்ப என்ன கருத்து? பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக இருக்குமானால் யமனை கூட வெற்றி பெற்றுவிட முடியும் என்பதை உணர்த்துவது மகாபாரதம். திட்டத்துய்வன் துணாச்சாரியாரிடத்திலே கல்வி கற்றுக் கொடுக்கும்படி கேட்கிறார். மரணம் இவனால் தனக்கு என்பது உணர்ந்தும் குரு மராதளித்தார். வில்வித்தை, யானையேற்றம், குதிரையேற்றம், வேல்வீச அனைத்து கல்விகளையும் கற்றுத்தந்தால் இவனே நமக்கு பகையாக வருவான் என்று தெரிந்தவர் கற்றுக் கொடுத்தது காரணம் பகையில்லை, கல்விக்கு சாஸ்திரத்திற்கு பகையில்லை, தீர்த்தத்திற்கு பகையில்லை என்ற உயர்ந்த நோக்கத்தோடு துரோணாச்சாரியார் கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, துரியோதனும் கர்ணனுடைய நட்பு முதல் பகுதியிலே சுயநலம். துரியோதனுக்கு வீரம் தேவைப்பட்டது, கர்ணனுக்கு கௌரவம் தேவைப்பட்டது. 2 பேரும் கூட்டணி அமைத்தார்கள். ஆனால் நாளாக நாளாக அந்த சுயநலம் மறைந்து பொதுநலமாக மாறி பாரதி சண்டையிலே அனைவரும் இறந்த பொழுது, உடன் பிறந்த சகோதரர்கள் இறந்த பொழுது கூட அழவில்லை துரியோதனன். கர்ணன் இறந்த பொழுதுதான் அப்படி அழுகிறார். இணையாரும் இலா அரசே, இனி யாரை நம்பி ஆள இருக்கின்றேன், வருகின்றேன் வருகின்றேனே என்று அழுகிறார். நல்ல நட்பில்லாதவன் எதுவும் இல்லாதவன், நல்ல நட்பு உடையவன் வாழ்க்கையில் எல்லாம் உடையவன் என்பதை மகாபாரதம் கர்ணன் துரியோதன் நட்பின் மூலமாக நமக்கு பறைசாற்றுகிறது. சமுத்திரத்தின் அருகிலே போய் நிற்கிறவர்கள் காற்று நன்றாக வருகிறது என்று மகிழ்வார்கள். தண்ணீர் அருகிலே போய் நிற்கிறவர்கள் இன்னும் மகிழ்வார்கள். நீந்த தெரிந்தவர்கள் மகிழ்ந்து நீந்துவார்கள். ஆழ போக தெரிந்தவர்கள் முத்தி எடுக்கிறார்கள். இன்னும் ஆழமா போக போக சமுத்திரத்திலே விலை மதிப்பில்லாத பொருளெல்லாம் கிடைப்பது போலே மகாபாரதம் என்பது ஒரு சமுத்திரம் போன்றது. அதில் ஆழ்ந்து 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 சிந்தித்து பார்க்கிற பொழுது நமக்கு நிறைய செய்திகள் கிடைத்து கொண்டே இருக்கும். தன்னை பிடித்த பிரம்மத்தி தோஷம் தீர்வதற்காக ஜனமேஜய மகாராஜா இந்த மகாபாரதத்தை முழுமையாக காட்டான். காட்டுடனே அந்த பிரம்மத்தி தோஷம் நீங்கினது. மகாபாரதத்தை ஆரம்பத்திலே இருந்து நிறைவு பகுதி வரையிலே உள்ளன்போடு உணர்ந்து மகிழ்ந்து யார் கேட்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையிலே துன்பங்களை நீங்கி எல்லா வகையிலும் மேன்மை பெறுவார்கள் என்பது கண்டிப்பான உண்மை. பஞ்சமோ வேதா என்று இதற்கு பெயர். ஞான வேள்வி என்பார்கள் மகாபாரதத்தை.
குருட்சேத்திர யுத்தத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேருமே தேவர்கள். இறைவனுடைய ஆலோசனையினாலே வந்து இந்த மகாபாரதம் என்ற நிகழ்ச்சியை நடத்தி இனிமேல் எந்த துரியோதனனும் மண்ணாசை பிடித்தவர்கள் உலகத்திலே உருவாகக்கூடாது என்ற காரணத்தினாலே நடத்தப்பட்டதுதான் மகாபாரதம். எந்தெந்த தேவர்கள் எந்தெந்த வீரர்களாக வந்திருக்கிறார்கள் மகாபாரதத்திலே என்று நல்லாப்பிள்ளை பாரதத்திலே இதற்கு ஆதாரம் இருக்கிறது. சந்திரன் தொடங்கி சுனித மகாராஜா வரையிலே சந்திர வம்சம் 40 தலைமுறை. இந்த 40 தலைமுறை வரலாற்றிலே 21வது தலைமுறையிலே வந்த துஷ்யந்த மகாராஜாவின் மகனான பரதனுக்கு அவருடைய பாட்டன் கண்ணுவ முனிவர் பரதன் என்று பெயர் வைத்ததினாலேதான் இன்றைக்கு நம்முடைய இந்தியா பாரத நாடு என்று விளங்குகிறது. மகாபாரதத்திலே வந்த பரதன் தான் அதற்கு காரணம். அவன் பெயர்தான் இன்றைக்கு பாரதம் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இந்திய பெரியவர்கள் முன்னோர்கள் சுதந்திரம் வாங்கின பிறகு சட்டங்களை இயற்றுவதற்கு இராமாயண மகாபாரதம் போன்ற நூல்களை வைத்துக் கொண்டுதான் நம்முடைய கலாச்சாரத்தை தெரிந்து கொண்டார்கள், பண்பாட்டை தெரிந்து கொண்டார்கள். அதற்கேற்றாறு போலே சட்டத்திட்டங்களை அமைத்தார்கள். இந்திய சட்டங்கள் அமைப்பிற்கே கை கொடுத்தது இராமாயணமும் மகாபாரதம் தான். முழுமையாக உள்ளன்போடு மகாபாரதத்தை ஒருவர் கேட்டுவிட்டால் அதன் பிறகு அவர்கள் சண்டை இல்லாமல் வாழ முடியும். அவ்வளவு அமைதியை தரக்கூடியது மகாபாரதம். உதங்கர் என்ற பிராமண பிள்ளை பைலவர் என்ற மகரிஷியிடத்திலே கல்வி கற்கிறார். அவர் முதன்மை மாணவனாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். குருதட்சணை கொடுப்பதற்காக பௌடியந்த மகாராஜா மனைவி அணிந்திருக்கிற மகாராணி அணிந்திருக்கிற காது தோட்டினை நவரத்ன தோட்டினை வாங்கி வருகிறார். வருகிற வழியிலே தட்சன் என்ற ராஜ நாகம் தொல்லை தருகிறான். குருநாதர் திருவருளாலே அந்த நவரத்ன தோட்டினை மீண்டும் வென்று கொண்டு வந்து குருநாதருக்கு கொடுத்து தனக்கு தொல்லை செய்த நாகத்தையும் அதன் கூட்டத்தையும் அழிப்பதாக ஜனமேஜை மகாராஜாவிடத்திலே வந்து சர்பயாகம் செய்ய சொல்லுகிறார். முதலிலே மறுத்த மகாராஜா அவர் தகப்பன் பரீட்சித்து இறந்ததற்கே தககன் என்ற ராஜ நாகமே காரணம் என்ற வரலாற்றை உதங்கர் சொல்ல கோபத்தோடு சர்பயாகம் செய்கிறார். எல்லா பாம்பங்களும் வந்து நெருப்பிலே விழுந்து மடிகிறது. ஆஸ்திகன் என்ற ஞானியாலே அந்த யாகம் பிறகு நிறுத்தப்படுகிறது. அந்த யாகத்திலே பாம்புகள் இறந்ததினாலே மகாராஜா ஜனமேஜன் வருத்தமடைந்து வேதவியாசரிடத்திலே வாதாடுகிறான். தாத்தா, இந்த பாம்புங்க இறந்ததற்கே நான் வருந்துகிறேனே. எங்கள் பாட்டனார் கௌரவரும் பாண்டவரும் பாழாய்ப்போன ராஜ்யத்திற்காக செல்வத்திற்காக பதவிக்காக செங்கோலுக்காக அடித்துக்கொண்டு மாண்டார்களே, அன்று நீங்கள் வேடிக்கை பார்த்தீர்களே, நீங்கள் சொல்லி அந்த பாரத சண்டையை நிறுத்திருக்க கூடாதா என்று வாதாடுகிறான். இல்லை ஜனமேஜயா, விதி வலியது என்றார். விதியை மதியால் வெல்லலாம் என்று அவன் மீண்டும் வாதாடுகிறான். 10 நாட்களிலே உன்னை பிரம்மத்தி தோஷம் பிடிக்கிறது உன்னுடைய விதி, அதை மதியால் வென்றுவிடு, பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று விடைபெற்றார் வியாசர். இவன் எத்தனை முயற்சி செய்தும் தடுக்க முடியாமல் பிரம்மத்தி தோஷம் பிடிக்கிறது. அந்த தோஷத்திலே இருந்து விடுபடுவதற்காக பாட்டனாரை மருந்து கேட்கிறான். வியாசர் சொன்னார், எந்த பாரத கதையை பழித்தாயோ அதே சந்திரவம்சத்து வரலாற்றினை முதலிலே இருந்து கடைசி வரையிலே காட்டாயேயானால் ஜனமேஜயா உன்னை பிடித்த பிரம்மத்தி தோஷம் தீரும் என்றார். வைசம்பாயனரை பணித்தார். மாணவர் வைசம்பாயனர் தான் ஜனமேஜை மகாராஜாவுக்கு மகாபாரத்தை சொல்வதாக கதையமைப்பு வருகிறது. அப்பொழுது மகாராஜா ஜனமேஜயன் பவிஷ்டாதேவி அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அமர்ந்து கேட்கிறார்கள். சொல்ல வந்த வைசம்பாயனரை பட்டாடை உடுத்தி பல்லக்கிலே சுமந்து வந்து உயர்ந்த மேடை அமைத்தார். அந்த உயர்ந்த மேடை மேல் அமர்ந்து கொண்டு வைசம்பாயனர் சொல்லுகிறார் மகாபாரத கதை. பரீட்சித்து மகனே ஜனமேஜயா கேள், முதலிலே உங்கள் வம்சத்திலே யார் பிறந்தது தெரியுமா? சந்திரன் பிறந்தார். சந்திரனுடைய பிறப்பு 5 விதமாக சொல்லப்படுகிறது. அதிலே நாராயணன் மார்பிலே பிறந்தான் என்பதைத்தான் முதன்மையாக எடுத்துக்கொள்கிறார் நூலாசிரியர். எங்கண் மாதவன் இதயமாமலரே வருமுதயத்து திங்கண் மாமரபினில் பிறந்து இசையுடன் சிறந்தோர் அங்கண் மாஞாலத்தரசர் வல்கோடி அவ்வரசர் தங்கண்மா கதை யான் அறி அளவயிர் சமைக்க